மொத்த WWE ஆடியன்ஸையும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக நம்மளுடைய ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ஆயிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ரெசில்மேனியா 41 டே 2 நடந்திருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணி நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க. பட் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா ராக் வரல அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் செத்ராலன்ஸ் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸஸும் வந்துச்சுல. அது போக இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெவிஸ் ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ட்ரெவிஸ் ஸ்காட் அப்பியரன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோடி ரோட்ஸை காஸ்ட்யூம் பண்ணியிருந்தாரு. பெரிய லெவலில் மேட்ச் கார்டு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவிஸ் ஸ்காட் வந்து மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை காஸ்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறமா ராக் வருவார். ஸோ கடைசி மூமெண்ட் வரும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் கிரெடிட்ஸ் கொடுக்கும்போது வரையும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ராக் எதுவும் அப்பியரன்ஸ் கொடுப்பாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்ததுக்கு ஏமாற்றத்தை தான் WWE திருப்பி கொடுத்துருக்காங்க. பட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த டிசிஷன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 மெயின் ஈவெண்ட் பங்கமாக இருந்துச்சா நைட் 2 மெயின் ஈவெண்ட் பங்கமாக இருந்துச்சான்றது சொல்லுங்கள். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் நைட் 1 தான் சூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துருந்துச்சு. இதை ஏன் நைட் 2ல் வச்சானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நைட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிருக்கலாமேடா. அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்து மண்டையெல்லாம் குழப்பி கிளப்பி அப்படி இப்படின்னு பண்ணி சிம்பிளாக WWE வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் ஜான் சீனா வின் பண்ணுவாருன்றது நம்ம நிறைய பேரால் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுவாங்களான்ற மாதிரி பார்த்துருந்தோம். WWE எதுவும் பண்ண 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார். அண்ட் ஆல்சோ ரிக் ஃப்ளையரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டார் நம்மளுடைய ஜான் சீனா. அண்ட் ஆல்சோ ரிக் ஃப்ளையர் ட்ரிபிள் ஹெச் இவங்க எல்லாரும் வந்து கீழே தான் இருக்காங்க. 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியாவுடைய 41 ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பிஹைண்ட் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டோர் லைனுக்கு பின்னாடி என்ன இயங்குதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.